காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. 663 நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை ₹2 குறைத்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சிகள் கூட்டணி கணக்கு, தொகுதி பங்கீடு என மும்முரமாக தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெட்ரோல், டீசல் மற்றும் சிலிண்டர் மீதான விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பிரச்சாரம் மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சிலிண்டர் விலையை ₹100 குறைப்பதாக பிரதமர் மோடி அதிரடியாக அறிவித்தார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள மக்களின் குடும்ப நிதிச்சுமை பெருமளவு குறையும் எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இது தேர்தல் நெருங்குவதன் அறிகுறி என விமர்சித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெட்ரோல், டீசல் விலையை குறைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என கூறினார். அதேபோல காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் தேர்தலுக்காகவே சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினர். தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலையை குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர். 10 ஆண்டுகளா ₹500 மேல உயர்த்திட்டு இப்போ ₹100 மட்டும் குறைக்குது. அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது? இதை விட மக்களை ஏமாத்துற செயல் இருக்க முடியுமா? பெட்ரோல், டீசல் பொறுத்தமட்டில் கடந்த 663 நாட்களாக விலை மாற்றமின்றி பெட்ரோல் லிட்டருக்கு ₹102.63 டீசல் லிட்டருக்கு ₹94.24 விற்பனையாகி வந்தது. உக்ரைன், ரஷ்யா போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உச்சம் தொட்ட நிலையில் பெட்ரோல், டீசல் விலை கடுமையாக உயர்ந்தது. அதே நேரம் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பீப்பாய் $112 இருந்த கச்சா எண்ணெய் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் $73 என்கின்ற அளவில் விலை குறைந்தது. இது சுமார் 40% விலை சரிவாகும். ஆனால் கடந்த ஓராண்டுக்கு மேலாக கச்சா எண்ணெய் விலை வெகுவாக குறைந்த போதிலும் பெட்ரோல், டீசல் மீதான விலை குறைக்கப்படவில்லை. இந்நிலையில் பெட்ரோல், டீசல் விலையை லிட்டருக்கு ₹2 குறைத்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல் நுகர்வு அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் 58 லட்சம் கனரக வாகனங்கள், 6 கோடி கார்கள் மற்றும் 27 கோடி இருசக்கர வாகனங்களின் எரிபொருள் செலவினம் குறையும் என குறிப்பிட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தேர்தலை மனதில் வைத்தே பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஒருவேளை எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுபடி இது தேர்தல் கணக்காக இருந்தால் எரிபொருள் மீதான விலை குறைப்பு பாஜக வெற்றிக்கு வித்திடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.